ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ശ്രീമദ് നാരായണീയം 77வது ദശകം. ജരാസന്ധൻ പടയെടുപ്പ്. സൈരന്തക്യാസ്തദനുചിരം സ്മരാതുരായ യാദോപുസുലലിതമുദ്ധവേന സാർത്ഥം ആവാസം ത്വദുഭഗമോത്സവം സദൈവ ധ്യായന്ത്യാ പ്രതിദിനവാസസജ്ജികായാഃ. இந்த 77வது தசகத்தில் ஜராசந்தன் படையெடுப்பு முச்சுக்குந்தனுக்கு அருள்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் சைரந்திரியின் வீட்டுக்கு கிருஷ்ணன் உத்தவரோடு கூட செல்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ சைரந்திரியிடம் வீட்டுக்கு வருவதற்காக அவள் வீட்டுக்கு நீ போவதாக முன்பு சொன்னது போல் அவள் வீட்டுக்கு உத்தவருடன் சென்றாய். அவள் எப்பொழுதும் உன்னையே தியானித்தாள். உன்மீது கொண்ட அன்பினால் மிகவும் வருந்தினாள். தினந்தோறும் தன்னையும் வீட்டையும் நன்றாக அலங்கரித்து உன் வரவை எதிர்பார்த்திருந்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். உபகதே த்வயி பூர்ணமனோரதாம் பிரமத சம்பிரமகம் பிரபயோதராம் விவிதமானனமாதததிமுதா ரஹசிதாம் ரமயாஞ்ச கிருஷே சுகம். இந்த 2வது ஸ்லோகத்தில் சைரந்திரியை பகவான் சந்தோஷப்படுத்துறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ அவள் வீட்டிற்கு வந்ததும் தன் விருப்பம் நிறைவேறிய மகிழ்ச்சியால் மிகவும் பரபரப்படைந்தாள். உனக்கு பலவித உபச்சாரங்கள் செய்தாள். அவளை சந்தோஷப்படுத்தி சுகமாக இன்புறச் செய்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். पृष्टावरं पुनरसा बवृणोत्वराकी भूयस्त्वया सुरतमेव निशान्तरेषु सायुज्यमस्त्विति वतेद्बुध एव कामं सामीप्यमस्त्वनिशमित्यपि नाप्रवीत् किम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் சைரந்திரி வரம் வேண்டுறா பகவான்கிட்ட. அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அவளை சந்தோஷப்படுத்த என்ன வரம் வேண்டும் என்று நீ கேட்டாய். அவள் ஞானியாக இருந்ததால் மோட்சத்தை கேட்டிருப்பாள். ஆனால் அவளோ மாயையில் எப்பொழுதும் இன்ப சுகத்தையே உன்னோடு அருகில் இருக்க வரமாக கேட்டாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். तदो भवान् देवनिशासुकासुचिन् मृगीतृशं तां निपृतं विनोदयन् अथादुपश्लोकयिदि श्रुतं सुतं सनारतात् सात्वदतन्द्रविद्बपौ. இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனிடமிருந்து புத்திரனை அடைவது சைரேந்திரி, இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ சில இரவுகளில் சைரந்திரியை இன்புறச் செய்து உபஸ்லோகன் என்ற புகழ்பெற்ற மகனை அவளுக்கு அளித்தாய். பிற்காலத்தில் இந்த உபஸ்லோகன் நாரதரிடமிருந்து பாஞ்சராத்திர ஆகமத்தை கற்று விளங்கினான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். அக்ரூர மந்திரமிதோத பலோத்தவாப்யாமப்யர்ச்சிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விஸ்ருஜ்ய விபினாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரசேஷ்டாம். இந்த 5வது ஸ்லோகத்தில் அக்ரூரர் பகவானை பூஜை செய்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ பலராமனோடும் உத்தவரோடும் அக்ரூரரின் வீட்டுக்கு சென்றாய். உன் வருகையால் பெரிதும் மகிழ்ந்த அக்ரூரர் உன்னை துதித்தார். இதன் பின் நீ அக்ரூரரை அனுப்பி காட்டிலிருந்து திரும்பி வந்த குந்தி புத்திரர்களாகிய பாண்டவர்களை இப்போதுள்ள நிலை திருதராஷ்டிரரின் கெட்ட எண்ணம் கொண்டு பீமனுக்கு விஷம் கொடுத்தது, கங்கையில் தள்ளியது, எல்லா கெட்ட செய்கைகளையும் அக்ரூரர் மூலம் அறிந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். விகாதாஜாமாது பரம சுஹ்ருதோ போஜ நிருபதேர் ஜராசந்தேருந்தத்யனவதிருஷாந்தே தமதுராம் ரதாத்யேர்த்யோர்லப்தை கதிபயபலஸ்த்வம் ஃபலயுதஸ் त्रयोविंशत्यक्षौहिणी तदुपनीतं समकृताः. இந்த 6வது ஸ்லோகத்தில்
ஜராசந்தனின் 23 அக்ஷௌணி சைன்ய வதத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ ஜராசந்தனின் மருமகனும் நண்பனுமான போஜராஜனான கம்சனை கொன்றதால் ஜராசந்தன் அளவு கடந்த கோபம் கொண்டு அறிவிழந்து மதுராபுரி நகரத்தை தகர்த்தான். நீ விண்ணுலகில் இருந்து பெற்ற தேர் முதலியவை கொண்டு பலராமனுடன் ஜராசந்தன் அனுப்பிய 23 அட்சௌகிணி சைன்யத்தை முற்றிலும் அழித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பத்தம் பலாதத பலேன பலோத்தரம் த்வம் भूयो बलोत्यमरसेन मुमोचितैनं निःशेषदिग्जयसमाहृतविश्वसैन्यात् कोऽन्यस्तदो हि फलपौरुषवांस्तदानीम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் ஜராசந்தனின் முதல் தோல்வியை சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மிக்க சேனை பலம் படைத்த ஜராசந்தனை போரில் வென்ற பலராமன் அவனை கட்டிவிட்டான். அடிபட்ட அவன் மேலும் படைகளை திரட்டி போருக்கு வருவான். அவற்றையும் அழித்துவிடலாம் என்று நீ எண்ணினாய். பிறகு அவனை விடுவித்தாய். எல்லா திசைகளிலும் வென்று இதனால் திரட்டிய பெரும் படைபலம் கொண்ட வீரர் ஜராசந்தனை தவிர அப்பொழுது வேறு யாரும் இல்லை அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். भग्नसलग्नहृदयोऽपि नृपै प्रणुन्नो युद्धं त्वया व्यतीतषोडशकृत्व एवम् अक्षौहिणी शिव शिवास्य जगन्तविष्णो सम्भूय सैकनवदित्रिशतं तदानीम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் ஜராசந்தனின் சேனைகளுடைய வதத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த ஜராசந்தன் தோல்வி அடைந்து நம்பிக்கை இழந்து இருந்தபோது மற்ற அரசர்கள் அவனை தூண்டினார். அவன் உன்மீது 16 தடவை படையெடுத்து போர் புரிந்தான். இந்த போர்கள் எல்லாம் சேர்த்து 391 அட்சௌகிணி படைகளை நீ அழித்தாய். இது மாபெரும் ஆச்சரியம் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். अष्टादशेस्य समरे समुपेयुषि त्वं दृष्ट्वा पुरोदयवनं यवनत्रिकोट्या त्वष्ट्राविताप्य पुरमाशुपयोधिमध्ये तत्रातयोगबलदस्वजनानैषीः. இந்த 9வது ஸ்லோகத்தில் துவாரகா நகரம் நிர்மாணத்தை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, 18 முறை ஜராசந்தன் உன் மீது படையெடுத்து வந்த பொழுது அவனுடன் 3 கோடி யவனர்களும் தலைவனான கால யவனன் வருவதைக் கண்டு அவனை வெல்ல இயலாது என்று கருதினாய். உடனே நீ விஸ்வகர்மாவை கொண்டு கடல் நடுவில் துவாரகை என்ற நகரை நிர்மாணம் செய்தாய். இங்கு உன் யோக சக்தியால் உன் பந்துக்கள் ஜனங்கள் எல்லோரையும் மதுராவிலிருந்து துவாரகைக்கு கொண்டு போய் சேர்த்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். भक्त्यां त्वं पद्ममाली चकित इव पुरान् निर्गतो धावमानो म्लेच्छेषेणानुयातो वदसुकृतविहीनेन शैलेन्यलैषीः सुप्तेनाङ्गर्याहतेन धृतमत मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्दे सुललितवपुषा தஸ்திஷே பக்தி பாஜே. இந்த 10வது ஸ்லோகத்தில் முச்சுக்குந்தன் யவனனை பஸ்மமாக செய்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு தாமரை மலர்களை அணிந்தவராய் நீ எதிரிகளுக்கு பயந்து ஓடுபவன் போல கால்நடையாக மதுராபுரியில் இருந்து வெளியே ஓடினாய். உன் கரத்தால் மரணம் அடையும் புண்ணியம் பெறாத அந்த யவன தலைவன் உன்னை பின்தொடர்ந்து ஓடி வந்தான். நீயோ ஒரு குகைக்குள் புகுந்து மறைந்து விட்டாய். உன்னை தொடர்ந்து வந்த குகைக்குள் புகுந்த யவனன் அதை அறியாமல் அங்கே நல்லா தூங்குகின்ற முச்சுக்குந்தன் என்ற ரிஷியை நீதான் என்று எண்ணி அவன் காலால் உதைத்தான். உடனே அந்த ரிஷி முச்சுக்குந்தன் கண்விழித்து உற்று நோக்க அவன் எரிந்து சாம்பலானான். உன் பக்தன் ராஜரிஷி முச்சுக்குந்தனுக்கு எல்லா உலகங்களும் கவரக்கூடிய உன் உருவத்தை காண்பித்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார்.
इक्ष्वाकोऽहं विरक्तोऽस्यम् अखिलनृपसुखे त्वत्प्रसादैककाङ्क्षी हा देवेदिस्तुवन्दं वरवितदिषु तं निःस्पृहं वीक्ष्य हृष्यन् मुक्तेस्तुल्याञ्च भक्तिं तुदसकलमलं मोक्षमाप्याशु दत्त्वा कार्यं हिंसा विशुद्ध्यै तप इति च तदा பிரார்த்தலோகப்பிரதீட்சை. இந்த 11வது ஸ்லோகத்தில் முச்சுக்குந்தனுக்கு பகவான் அருள் செய்வதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, முச்சுக்குந்தன் அப்பொழுது உன்னிடம், தேவனே, நான் இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசன், அரச போகங்கள் அனைத்தும் வெறுத்து உன்னருள் ஒன்றே போரும் என்று கூறி உன்னை சரணடையறேன். நீ வரங்களில் அவனுக்கு மோகம் இல்லாதது கண்டு மிகவும் மகிழ்ந்தாய். பின் மோட்சத்திற்கு ஒப்பான பக்தியும் வரத்தையும் நீ அவனுக்கு அளித்தாய். மேலும் அரச பதவியில் இருந்த பொழுது போர்க்காலத்தில் உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கிய பாவம் நீங்க தவம் செய்ய வேண்டும் என்று நீ அவனுக்கு உபதேசித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். तदनु मथुरां गत्वा हत्वा च मों यवनाहृतां मगधपदिना मार्गे सैन्यै पुरेव निवारितः चरमविजयं दर्भायास्मै प्रदाय पलायितो जलतिनकरीं यातो वातालयेश्वर पाहि माम्. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 12வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் துவாரகா நகரத்துக்கு திரும்பி போகிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு மதுராபுரிக்கு சென்று காலயவனன் கொண்டு வந்த சேனையை அழித்தாய். துவாரகைக்கு போகும் பொழுது மகத மன்னன் ஜராசந்தன் சேனைகளுடன் முன்பு போலவே உன்னை தடுத்தான். அவனுடைய கர்வத்தை ஏற்றுவதற்காக போர் இறுதியில் அவனுக்கு வெற்றியை அளித்து பலராமனுடன் ஒரு கடலில் இருக்கும் துவாரகா நகரம் அடைந்தாய். இப்படி லீலை புரிந்த நீயே என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் கண்ணனின் திருவடி தாமரையில் விழுந்து பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.